திருச்செந்தூர் கோவிலில் யானை மிதித்ததில் பாகன் உட்பட அவரது உறவினர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் கோவிலில் உள்ள தெய்வானை என்கிற யானை மிதித்ததில் பாகன் உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மதம் பிடித்த யானை மிதித்ததால் பாகன் உட்பட அவரது உறவினர் உயிரிழந்திருப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்ததில் பாகன் மற்றும் அவரது உறவினர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கள நிலவரத்தை சொல்லுங்க. அதாவது அறுபடை வீடுகள்ல 2வது பெரிய படை வீடான திருச்செந்தூர்ல தெய்வானை அப்படிங்கிற ஒரு யானை இந்த அறநிலையத்துறை தரப்புல வளர்க்கப்பட்டு வருது. ஏறத்தாழ 10 வயது நெருங்கிய இந்த யானைக்கு வருடந்தோறும் நடைபெறக்கூடிய எல்லா விசேஷங்களையும் இது முன்னின்று நடத்தும். இந்நிலையில இன்னைக்கு மதியம் திடீரென அது மதம் பிடிச்சு என்ன பண்ணுச்சுன்னா, அது அதை வளர்க்கக்கூடிய பாகன் உதயகுமார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட சொந்தக்காரர் சிசுபாலன் ஆகிய இருவர் தான் அந்த கோயில் யானைகளுக்கு பொறுப்பா இருந்து அந்த கோயில் யானைகளை வளர்த்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு மதம் பிடிச்சு என்ன பண்ணிடுச்சு, இவங்க 2 பேருமே அது மிதிச்சு கொன்னுடுச்சு. அதோட காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கோயில்ல வளர்க்கக்கூடிய தெய்வானை அப்படிங்கிறது பெரும்பாலும் ரொம்ப அமைதியான ஒரு சுவாசம் கொண்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சக்கணக்கான பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழாக்கள்லயும் சரி, அதே மாதிரி விசாக விழாக்கள், அதே மாதிரி முருக அறுபடை வீடுகள்ல உள்ள இந்த திருச்செந்தூர் கோயில்ல நடைபெறக்கூடிய மாதம் நடைபெறக்கூடிய விசேஷங்கள்ல முன்னின்று நடத்துவதோடு இல்லாம குழந்தைகள் மத்தியிலே எளிதாக பழகக்கூடிய ஒரு யானைன்னு சொல்லி அந்த யானைக்கு பேர் உண்டு. இந்நிலையில இன்னைக்கு இப்படி நடந்தது இங்க உள்ள பலருக்கு அது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யானையானது பெரும்பாலும் ஒரு மறைமுகம், அதாவது இந்த யானைகள் பெரும்பாலும் மூர்க்கம் அடைகிறது கிடையாது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில வளர்க்கக்கூடிய யானைகள் மதம் பிடிக்கிற மதம் பிடிச்சதால மட்டுமே மூர்க்கம் கொள்றது இல்லை. ஒரு சில வளர்ப்பு முறைகள் தவறானாலும் ஒரு மூர்க்கம் அடைன்னு சொல்றாங்க. போதிய உணவு கொடுக்காமல் இருக்குது, ரொம்ப நேரம் ஊர்வலமா அழைச்சிட்டு போறது, அதிக நேரம் வெயில்ல நிக்கிறது, அது மேல எதையாவது போத்துறது, இந்த மாதிரி செயல்கள் தான் கோவில் யானைகள் அதிகமா மூர்க்கம் அடையுது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல தெரிவிக்கிறாங்க. அதாவது மிருக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த பிரச்சனையால அதனால இது பண்ணுச்சா, அல்லது மதம் பிடிச்சதன் காரணமா, மதம் பிடிச்சதுனால தான் கொன்னது, மிதித்து கொன்றது ஒரு வகையா இருந்தாலும் இது யானை இப்படி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையாத, அதாவது அப்படிப்பட்ட சூழ்நிலையில வளராத ஒரு யானை இப்படி பண்ணுமா அப்படிங்கிறது இவ்வளவு பல கேள்விகளுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த அறநிலையத்துறை தரப்புல யானைக்கான பராமரிப்பு விதிமுறைகள் சரியா பின்பற்றினதாங்கிறத உடனடியாக அரசு கவனிக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி யானைகளுக்கு இடையே புத்துணர்வு முகாம் நடந்துபட்டு வந்த நிலையில கடந்த சில வருடங்களாக நடைபெறாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில இது உடனடியாக நடத்தணும் அப்படிங்கிறது பலரோட கோரிக்கையா இருக்குது. அதாவது பல கிலோமீட்டர்கள் அழைத்து சென்று இந்த யானைகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய உருவம் கொண்டாலும் ஒரு குழந்தை மனதுடைய ஒரு மிருகம்னே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யானையானது இப்போ நம்ம கோயில் திருச்செந்தூர் கோயில் இருக்கிற யானை பச்சை சாத்தி, சிவப்பு சாத்தின்னு சொல்லி, அதாவது நிறைய, அதாவது மாதத்துல 28 நாட்கள் அந்த கோயில்ல விசேஷம் நடக்கும். 28 நாட்களுமே அந்த யானை கோயில்ல என்ன சொல்றதுன்னா, அந்த கோயில் முன்னால் நின்றுதான் எல்லாருக்குமே இது பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த யானைக்கு மதம் பிடிச்சிருக்குது, எதனால, என்ன காரணத்துல மதம் பிடிச்சது அப்படின்னு சொல்லி தீவிரமா ஆராயணும் அப்படின்னு சொல்லி பலர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்த போதும் யானைக்கு முறையானபடி உணவுகள் வழங்கப்பட்டதா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா யானைக்கான முறையானபடி அதற்குரிய மரியாதை கொடுக்கப்பட்டதாங்கிறத குறித்தும் உடனடியாக அது குறித்து இது பண்ணணும் அப்படிங்கிறது அங்க உள்ள பலரோட வேண்டுகோளா இருக்கு. ரேவதி, திருச்செந்தூரில் இப்படிப்பட்ட துயர சம்பவம் முதல் முறையாக நடந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறீர்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.